அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ரிலாக்ஸ் டைம்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து முக்கோணங்கள். சரிங்களா, முக்கோணத்துடைய பரப்பளவு சுற்றளவு என்னன்றதை நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். சரிங்களா, முக்கோணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செவ்வகத்தில் பாதி. அதாவது ஒரு செவ்வகம் இருக்குன்னா செவ்வகத்தில் பாதி தான் இது முக்கோணம். அதாவது செவ்வகத்தில் பரப்பளவில் வந்து பாதி பை 2. சரிங்களா, செவ்வகத்தின் பரப்பளவில் பாதி தான் என்னது முக்கோணம். சரிங்களா, இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு செவ்வகம். இந்த செவ்வகத்தில் பாதியாக நம்ம என்னன்றோம் பிரிக்கிறோம். பிரித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது? ஒரு முக்கோணம் கிடைக்கிது. இதுதான் என்னது நமக்கு ட்ரையாங்கிள். இது வந்து முக்கோணம். இதனுடைய பரப்பளவு என்ன இருக்கும்? இது முழுசாக போட்டோம்னா நமக்கு வந்து என்ன இருக்கும்? எல்இன்டிபி முக்கோணத்துடைய செவ்வகத்துடைய பரப்பளவு ஃபார்முலா. அதில் பாதி எல்பி டிவைடட் பை 2. சரிங்களா, டிவைட் பை 2 அவ்வளோதான். அதை தான் இங்கே நோன்ற நம்ம எல்லுக்கு பதிலாக பியும் சரிங்களா, பிக்கு பதிலாக ஹச்சும் போட்டிருக்கோம். சரிங்களா, டிவைடட் பை 2. அதாவது பேஸு இன்ட்டு ஹைட்டு டிவைடட் பை 2. சரிங்களா, இது வந்து நார்மலாக உள்ள ஒரு முக்கோணத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரெக்டாங்கிள் ஃபார்முலா. அது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இதுவே ஒரு இது ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னா இதுதான் சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம் அப்படின்னா எல்லா முக்கோணங்களை விட சமபக்க முக்கோணத்தில் வந்து பரப்பளவு அதிகம். அது சுற்றளவு வந்து என்னது? சுற்றளவு எல்லாமே சமமாக இருக்கும்போது சமபக்க முக்கோணத்தில் பரப்பளவு அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதுக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுதான் அதுக்குள்ள ஃபார்முலா. அதாவது √3 டிவைடட் பை 4 சரிங்களா ஏ ஸ்கொயர்டு. இதான் என்னது? ஒரு சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து சமபக்க முக்கோணம்னா எல்லாமே 2 இருக்கணும். அதாவது எல்லாம் ஒரே இதில் வரணும். சரிங்களா, இப்போ இது 2, இதுவும் இந்த பக்கமும் 2, இந்த பக்கமும் 2. அப்போ இது என்னது? இது ஒரு சமபக்க முக்கோணம். சரிங்களா, இப்போ நமக்கு என்ன தேவை? இதுதான் நமக்கு தேவைப்படும். சரிங்களா, இதுதான் என்னது? நமக்கு ஹைட்டு. இதுதான் நமக்கு தேவைப்படும். அதுதான் நமக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது நமக்கு பித்தாகரஸ் தியரம் தெரியும் இல்லையா? அந்த தியரம் படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன வரும்? ஆக்சுவலாக √3 டிவைடட் பை 2ன்னு வரும். சரிங்களா, இதுதான் நம்ம கண்டுபிடிச்சி இந்த இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா, நமக்கு வந்து இந்த இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். √3/4 ஏ ஸ்கொயர் மட்டும் தெரிஞ்சால் போதும். சமபக்க முக்கோணத்துக்குள்ள பரப்பளவு ஃபார்முலா. மற்றபடி எல்லா முக்கோணத்துக்கும் செவ்வகத்துடைய பாய் தான். சரிங்களா, அடுத்து இப்படி எழுதலாம். நம்ம எப்படி? ஏரியா ஈக்குவல் டு இது வந்து சமபக்க முக்கோணம் தான் 1/2 ஏ ஸ்கொயர்டு sin 60. அதாவது சைன் வந்து 60 டிகிரி. ஏன்னா சமபக்க முக்கோணத்தில் எல்லாமே 60 டிகிரி. இதுவும் 60 டிகிரி தான். சரிங்களா, இதுவும் 60 டிகிரி தான், இதுவும் 60 டிகிரி தான். அப்படின்னா என்ன பண்ணலாம்? 1/2 ஏ ஸ்கொயர்டு sin 60 போடலாம். sin 60 என்னது? ஆக்சுவலாக நமக்கு தெரியும் √3 டிவைடட் பை 2. அப்போ என்ன பண்ண நமக்கு இதை இருக்கணும்னா 1/2 ஏ ஸ்கொயர்டு √3/2 அப்படின்னா √3/4 ஏ ஸ்கொயர்டு. சரிங்களா, ஒருவேளை இந்த இதுக்கு ஹைட்டு கொடுக்காம சரிங்களா தீட்டா டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணலாம். சரிங்களா, 0 டிகிரி இருக்குது, 30 டிகிரி இருக்குது, 60 டிகிரி, 90 டிகிரி இந்த மாதிரியும் நமக்கு சைன் தீட்டாவில் இருக்குது. நமக்கு மோஸ்ட்லி 60 டிகிரி தான் கேட்பாங்க. நம்ம யோசிக்கவே வேணாம். நம்ம வந்து இன்னொன்று எக்ஸாம்பிள் வந்து இந்த டிகிரி கொடுத்தா நம்ம கணக்கு வராது. சரி, அதனால் நம்ம குழப்பிக்க வேண்டாம். இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க நீங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சம்மு. ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3, 4, 5 எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணத்தின பக்க அளவு வந்து 3, 4, 5 அப்படின்னா அதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ இதில் பெரிய வேலையை விட்டுருவோம் நம்ம. சரிங்களா, பெரிய வேலையை 5 அதை விட்டுருவோம். இப்போ 3, 4 இருக்குது. சரிங்களா, 3, 4 இருக்குன்னா நமக்கு தெரியும் ஒரு செவ்வகம் இப்போ எடுத்துக்கிடுவோம். ஒரு செவ்வகத்தில் சரிங்களா, இப்போ இது வந்து 4 மீட்ரு, 4 சென்டிமீட்ரு, இது 3 சென்டிமீட்ரு. இதுதான் என்னது? ஆக்சுவலாக 5 சென்டிமீட்ரு. சரிங்களா, இப்போ பெருசை விட்டுருவோம், நம்ம தேவையில்லை, வேணாம். சரிங்களா, இப்போ இதனுடைய பரப்பளவு தெரியும்ல? செவ்வகத்தில் ஒரு செவ்வகம் முழுசாக எடுத்துட்டோம்னா அது பரப்பளவு என்ன? 3 × 4. இப்போ அது முக்கோணம் கேட்டிருக்காங்க, டிவைட் பை 2 அவ்வளோதான். அப்போ 3, 4 12 டிவைட் பை 2. அப்போ என்ன ஒரு 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அவ்வளோதான், செவ்வகத்தினுடைய பாதி. சரிங்களா, அடுத்தது ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 600 மீட்ரு.
அதன் பக்கங்கள் 5:12:13 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் அந்த மனையின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சுற்றளவுங்கிறது ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ 3 பக்கம் இருக்குன்னா 3 பக்கம் சுற்றி வர்றது தான் சுற்றளவு. சரி, இப்போ இங்கே இருக்கோம் நம்ம, சரிங்களா? இங்கே இருந்து நம்ம இங்கே இப்படி போகிறோம், திருப்பி இங்கே வந்து மறுபடியும் மேலே ஏறுறோம், திருப்பி இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி கிளம்புறோம், இப்போ திருப்பி கிளம்புன பாயிண்ட்டுக்கே வர்றோம். இதுதான் இது சுற்றளவு. சரிங்களா? அதில் இப்போ என்னவா, இது வந்து 5 பங்கம், சரிங்களா? இது 13 பங்கம், இது 12 பங்கம். இதோடைய மொத்தம் எவ்வளவா? 600 மீட்டரா. அப்போனா 5 + 12 + 13 போட்டால் மொத்தம் எத்தனை பங்கு வரும்? 30 பங்கு வரும். இந்த 30 பங்கு தான் எவ்வளவு? 600 மீட்ரு. ஒரு பங்கு எவ்வளவு? 600 / 30, 0 சரிங்களா, 20. அப்போ ஒரு பங்குன்றது 20. அப்போ மொதல் பக்கம் எவ்வளவு? 5 × 20 100. அப்போ இது என்னது? 100 மீட்ரு. சரிங்களா, 100 மீட்ரு. அதே மாதிரி என்னது? இது 12 மீட்ரு. 12 × 20 எவ்வளவு? 240 மீட்ரு. சரிங்களா, நமக்கு தெரியும், ஏற்கனவே போன சம்மில் பார்த்தோம், எது சின்ன வேல்யூ பெரிய வேல்யூவோ அதை விட்டுலாம் சொன்னோம். 13 × 20 போட்டால் பெரிய வேல்யூ 260 வந்துடும், அதை விட்டுருவோம். அப்போ இது ரெண்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு வேல்யூ 100 மீட்ரு, 240 மீட்ரு. அப்போ 100 × 240 / 2. சரிங்களா, இப்போ அடுத்தது 120. அப்போ என்ன வரும்? 1 0 0. அப்போ எவ்வளவு? 12,000. 100 × 120 போட்டால் என்ன இருக்குது? 12,000 ஸ்கொயர் மீட்ரு. சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ அடுத்த சம்மு, ஒரு முக்கோண வடிவான மனையின் சுற்றளவு 360 மீட்ரு. அது வந்து என்ன இருக்குது? 3 4 5 ரேஷியோ இருக்குது அப்படின்னா அந்த மனையோட பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளவு? 360 மீட்ரு. டிவைட் மொத்த பங்கு எவ்வளவு? 5 4 9, 9 3 எவ்வளவு? 12. அப்போ என்ன வரும்? 3 2 36. அப்போ 30. சரிங்களா, நமக்கு 2 வழி தெரிஞ்சால் போதும். முதல்ல 30 கண்டுபிடிச்சாச்சு, நமக்கு 2 பக்கம் தெரிஞ்சால் போதும். அப்போ இதுக்கும் கண்டுபிடிச்சா போதும். இது என்ன வரும்? 90. அது வந்து எவ்வளவு? 120 டிவைடட் என்னது? 2. அவ்வளோதான். சரிங்களா, இப்போ 60. சரிங்களா, 96 54 2 0. அப்போ மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ எவ்வளவு? 5400 மீட்டர் ஸ்கொயர்டு. அவ்வளோதான். நம்ம எங்கேயுமே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணவே இல்லை. சரிங்களா, இப்போ அடுத்தது, ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு வந்து 180 சென்டிமீட்டர். அதன் பரப்பளவு என்ன? ஒரு சமபக்க முக்கோணம்னா ஏற்கனவே பார்த்தோம், எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். சமபக்க முக்கோணம்னா இதுவும் ஏயா இருக்கும், இதுவும் ஏயா இருக்கும், இதுவும் ஏயா இருக்கும். போன சம்மு வந்து ஒரு என்னது? அசமபக்க முக்கோணம். அதனால தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ரேஷியோ இருந்துச்சு. இது வந்து ஒரு சமபக்க முக்கோணம். அப்போனா என்ன அர்த்தம்? இதோட சுற்றளவு வந்து 180 அப்படின்னா ஒரு பக்கம் எவ்வளோ வரும்? 180 / 3 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 60. அப்போனா இது 60, இது 60, இது 60 மீட்ரு. இப்போ இதனுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு சமூக இதே மாடலில் பார்த்தோம். நம்ம அதாவது இதே ஃபார்முலா பார்த்தோம். அதாவது இதோடைய சமபக்க முக்கோணம்னா நமக்கு ஃபார்முலா என்னது? √3/4 a². அவ்வளோதான். √3/4 a² எவ்வளவு? a வந்து 60 × 60. சரிங்களா, இப்போ இதை அடித்தோம்னா என்னது? இன்னும் 2 அடித்தோம்னா 30, இது 2 அடித்தோம்னா 30. அப்போ என்ன வரும் நமக்கு? 900 √3. சரிங்களா, இங்கே வந்து 900 √3 அப்படியே இருக்குது. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த √3 பதிலாக வேல்யூ கொடுத்துருவாங்க, 1.73 அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா, 1.73 சம்திங் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும்? நம்ம அந்த வேல்யூவை நம்ம போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ அடுத்த சம்மு, (180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு). ஏற்கனவே போட்ட அதே சம்மு தான், அதே 180 தான். அப்போ என்ன வரும்? நமக்கு 900 √3 வரும். ஆனால் இங்கே 900 √3 இருக்கா? இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இந்த √3க்கு வேல்யூ போட்டிருக்காங்க. அதாவது 900 × √3 வேல்யூ என்ன? 1.732 தான் என்னது? √3யோட வேல்யூ. √3யோட வேல்யூ என்னன்னா 1.732. சரிங்களா, இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிச்சுக்கோங்க. √2க்கு என்ன வரும், √3க்கு என்ன வரும்ன்றதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சில சம்மில் என்ன பண்ணுவாங்க? √3க்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்லையே என்ன பண்ணிப்பாங்க? √3 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. சில சமயத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம மனப்பாடம் போடுறது மாதிரி இருக்கும்.
சரிங்களா. இதை பிறகு என்ன கிடைக்கும் நமக்கு 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு கிடைக்கும். சரிங்களா. அப்போ ரெண்டுமே சேம் கணக்கு தான். ஆனால் என்ன நடந்திருக்கு, √3 வேல்யூ அங்கே அப்படியே √3 போட்டாச்சு, இங்கே √3 போடலை, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா. அடுத்தது ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30. இப்போ பார்த்தா அதே மாடல் தான். அப்போனா ஒரு பக்கம் எவ்வளோ வரும், 10 வரும். சரிங்களா. இப்போ நமக்கு √3/4 × 10 × 10. அப்போ என்ன வரும், இங்கே 5, இங்கேயும் 5, அப்போ 25√3. சரிங்களா. 25√3. கொஞ்சம் என்ன வேகமாக செஞ்சு பார்த்துக்கிறணும். ஓகேங்களா. அடுத்தது சம சுற்றளவு உடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் அதிகமான பரப்பளவுடைய முக்கோணம் எது? சமமான சுற்றளவு அப்படி இருக்கு. எல்லாமே எல்லா வகையான முக்கோணங்கள்லையும் சுற்றளவு சமம் அப்படின்னா அதிகமாக பரப்பளவு எதில் இருக்கு அப்படின்னா சமபக்க முக்கோணம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதனால தான் இந்த சமபக்க முக்கோணத்துக்கு ஃபார்முலாவே வேற வருது. மற்ற எல்லா இதுக்குமே செவ்வகத்துடைய பாதி தான், செவ்வகத்தினுடைய பரப்பளவில் என்னது பாதி தான் என்னது மற்ற முக்கோணங்கள். சரிங்களா. பாதி தான் இது மற்ற முக்கோணங்கள். ஆனால் சமபக்க முக்கோணத்துக்கு மட்டும் என்ன ஃபார்முலா போகிறோம், √3/4 × a² போகிறோம். இதுக்கு மட்டும்தான் வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சமபக்க முக்கோணத்துக்கு மற்ற முக்கோணங்களை விட பரப்பளவு அதிகம். சுற்றளவு ஒரே சுற்றளவாக இருந்தாலும் என்னது பரப்பளவு அதிகம். சரிங்களா. இப்போ அடுத்தது ஒரு செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கம் மற்றதன் 2 மடங்கிற்கு சமம் மற்றும் கர்ணத்தின் அளவு 10 சென்டிமீட்டர் எனில் அம்முக்கோணத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இப்போ இதுவும் ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், ஒரு செங்கோண முக்கோணம்னா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். செங்கோண முக்கோணம்னா அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும், 90 டிகிரி. அதுதான் இது ஒரு செங்கோண முக்கோணம். சரிங்களா. இப்போ கர்ணம்ன்றது இங்கே உள்ளது, இது கர்ணம் 10 சென்டிமீட்டர். சரிங்களா. இப்போ ஒரு பக்கம் மற்றதன் 2 மடங்கிற்கு சமம், மற்றதன் 2 மடங்கிற்கு சமம் அப்படின்னா இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா இது என்னது 2x. 2 மடங்குக்கு சமம். ஒரு பக்கம்ன்றது அடுத்த பக்கத்துடைய 2 மடங்குக்கு சமம். இப்போ இது எக்ஸ்னா இது என்னது 2x. சரிங்களா. இது வந்து 10 சென்டிமீட்டர். நமக்கு பித்தாகரஸ் தியரம் தெரியும் நமக்கு. அதாவது இதனுடைய ஸ்கொயர்டு தான் இது இதனுடைய வேல்யூ. அதாவது இங்கே இது ஏன்னு வச்சுக்கிடுவோம், இதை பின்னு வச்சுக்கிடுவோம், இதை சின்னு வச்சுக்கிட்டோம்னா AB² + BC² நமக்கு என்ன வரும், AC² ஒரு ஃபார்முலா சின்ன பிள்ளையில படித்தது. சரி, அப்போனா அதுபடி பார்த்தோம்னா x² + 2x² என்னது 10². சரிங்களா. அப்போ இங்கே நமக்கு என்ன வருது, x², இங்கே x² இருக்கு. சரிங்களா. அப்போ என்ன நமக்கு வரும், 3 இது வந்து என்னது, இது ஹோல் ஸ்கொயர்டு. சரிங்களா. அப்போனா x² + 4x² எவ்வளவு 10². அப்போனா 5x² = 100. சரிங்களா. அப்போ x² எவ்வளோ வரும், 20ன்னு வரும். சரிங்களா. இந்த 20 நம்ம எழுதலாம். 20 வந்து ரூட் எடுத்தோம்னா நம்ம எழுதலாம், நம்ம 2 × 2 × 5ன்னு எழுதலாம். சரிங்களா. அப்போ என்ன கிடைக்கும், நம்ம 2 வெளில எடுத்துட்டோம்னா 2√5. அப்போனா x என்னது 2√5. சரிங்களா. அப்போ வந்து இது வந்து என்னது 2√5னா இது என்ன வரும், 2 மடங்கு, அப்போ 4√5. கண்டுபிடிச்சிட்டோமா. ஓகேங்களா. இப்போ நமக்கு தெரியும் ஏற்கனவே வந்து இது வந்து ஒரு செவ்வகமாக கன்சிடர் பண்ணோம்னா செவ்வகத்திலே பாதி. அப்போனா என்ன வரும், 2√5 × 4√5 / 2. சரிங்களா. அப்போ இங்கே என்ன வரும், நமக்கு இதையும் ஃபஸ்ட்டு இதையும் அடிக்கிறோம் 2. அப்போ இதையும் பெருக்கினா வரும் 4 × இந்த ஸ்கொயர் √5 இந்த √5 பெருக்கினா வெறும் 5 கிடைக்கும். அப்போ நாங்கள் 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு.
சரிங்களா? இதை நம்ம வேகமாக செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்லி தரும்போது எனக்கு நான் ஸ்லோவாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் என்ன அந்த டயக்ராம்லாம் போடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன மனசுலேயே திங்க் பண்ணிக்கலாம். செங்கோண முக்கோணம்னா இப்படி தான் இருக்குன்றத மனசில் திங்க் பண்ணிட்டு ஒரு பக்கம் எக்ஸ்னா இன்னொரு பக்கம் 2x. அப்போ இது நம்ம பித்தாகரஸ் தியரமாக தெரியுது. அப்போனா இதோட ஸ்கொயர்டு தான் இது. இன்னொன்று அப்படியே நம்ம டக்குன்னு இந்த லக்கில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். ஸோ இந்த லக்கில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே ஈஸி தான் நமக்கு. சரிங்களா? அடுத்தது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது 0,5 அதாவது -5 0 கமா 0 -5 5 - 0 என்ற புள்ளி அமைக்கும் முக்கோணத்தை கேட்டிருக்காங்க. நமக்கு ஒன்றும் இல்லை, இது மாதிரி இருந்தாலே நம்ம டக்குன்னு ஒன்று நம்ம அந்த எக்ஸ் கண்டுபிடிச்சணும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது எக்ஸு, இது ஒய். அப்போனா ஃபஸ்ட்டு எனது -5 0 இருக்குது. அப்போனா இதில் வேல்யூ போட்டுக்கிறோம். ஒன்று சும்மா ரஃபாக தான் போட்டுக்கிறோம். சரிங்களா? 2 3 4 5 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு -1 -2 -3 -4 -5 ரஃபாக போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே 1 இங்கே 2 இங்கே 3 இங்கே 4 இங்கே 5 போட்டுக்குவோம். அதே மாதிரி இங்கே -1 -2 -3 -4 -5 போட்டுக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எவ்வளவு? -5 0. சரிங்களா? இப்போ எக்ஸ் ஆக்சில் வந்து -5 இங்கே இருக்குது. அப்போ சரிங்களா இங்கே இருக்குது. ஒய்யில் வந்து 0. அப்போ 0 இங்கே தான். அப்போ அப்படியே போட்டுக்கணும் நம்ம. சரிங்களா? அடுத்து 0 -5 எக்ஸில் 0 ஒய்யில் -5 இங்கே வருது. அப்போ இங்கே போட்டாச்சு. அடுத்து வந்து எக்ஸில் 5 ஒய்யில் 0 அப்போ இங்கே வருது. அப்போனா இப்படி வருது நமக்கு டயக்ராமு. சரிங்களா? அப்போனா இதனுடைய பக்கம் அளவு எவ்வளவு? -5லேருந்து +5க்கு வந்தால் 10. சரிங்களா? அப்போ டயக்ராம் வந்து இப்படி போட்டுக்கணும். சும்மா ரஃபாக அப்படி போட்டுக்குவோம். சரிங்களா? இது வந்து 10. சரிங்களா? இது வந்து 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்து இந்த உயரம் நமக்கு எங்கே தெரியுது? ஏன்னா -5 இருக்குது. அப்போ 5. அப்போ இது எவ்வளவு? நமக்கு 5 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு தெரியும் இது வந்து செவ்வகத்தில் பாதி. அப்போ 10 × 5 ÷ 2. அப்போ என்ன வரும் நமக்கு? 25. அவ்வளோதான். சரிங்களா? இந்த இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் என்னது நமக்கு ரீசெண்டாக 2021லேருந்து 2024 வரைக்கும். ஸோ 2024 பிப்ரவரி வரைக்கும் நடந்த எக்ஸாமில் முக்கோணத்துலேருந்து கேட்ட கொஸ்டின்ஸு மொத்தம் இவ்வளவு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். இது உங்கள் TNPSC ரிலாக்ஸ் டைம். நன்றி, வணக்கம்.